உங்களுக்கு தெரியுமா? புராணங்களின்படி இந்த உலகம் உருவாவதற்கு முன்பு எங்கு பார்த்தாலும் வெறும் தண்ணீர் மட்டும்தான் இருந்தது. த காஸ்மிக் ஓஷன். அந்த பெரும் கடலில் விஷ்ணு பகவான் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மீது படுத்துக் கொண்டிருக்கிறார். ஆச்சரியம் என்னவென்றால் அவர் தூங்கவில்லை. அது யோக நித்திரை. அதாவது அவர் கண்களை மூடி கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அவர் காணும் கனவுதான் இந்த பிரபஞ்சம், யூனிவர்ஸ். அவர் விழித்தால் உலகம் அழியும். அவர் கனவு காணும்போது உலகம் இயங்கும் என்பது ஐதீகம். பாம்பு மேல ஏன் இவர் படுத்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பாம்பு காலம், டைம் என்பதன் குறியீடு. காலம் முடிவே இல்லாதது. அதைத்தான் அவர் தன் படுக்கையாக மாற்றி காலத்தை வென்று அதன் மீது ஓய்வெடுக்கிறார். கடலுக்கு அடியில் புதைந்த நகரம், த லாஸ்ட் சிட்டி ஆஃப் டுவார்கா. இந்த படங்களை பார்க்கும்போது நமக்கு உடனே நினைவுக்கு வர வேண்டிய ஒரு வரலாற்று உண்மை சம்பவம் இருக்கிறது. அதுதான் துவாரகை, துவாரகா. வரலாறு சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மகாபாரத போர் முடிந்த பிறகு கிருஷ்ணர், விஷ்ணுவின் அவதாரம், துவாரகை என்ற ஒரு தங்க நகரத்தை குஜராத் கடற்கரை ஓரத்தில் உருவாக்கினார். அது சொர்க்கம் போல் இருந்ததாம். திடீர் மாயம். கிருஷ்ணர் தனது அவதாரத்தை முடித்துக்கொண்டு வைகுண்டம் சென்ற மறுகணமே ஒரு மிகப்பெரிய ஆழிப்பேரலை, சுனாமி வந்து அந்த மொத்த தங்க நகரத்தையும் கடலுக்குள் இழுத்துச் சென்றது என்று மகாபாரதம் கூறுகிறது. ஆராய்ச்சியின் அதிர்ச்சி. இது வெறும் கதை என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு கடல் ஆய்வாளர்கள் குஜராத் கடலுக்கு அடியில் சென்று பார்த்தபோது அங்கே உண்மையிலேயே ஒரு மூழ்கிய நகரம் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். அங்கே பெரிய மதில்கள், தூண்கள் மற்றும் துறைமுகங்கள் இருந்தன. இந்த படங்கள் அந்த நீருக்கடியில் தொலைந்து போன துவாரகையின் கம்பீரத்தை கண்முன் நிறுத்துவது போல் கற்பனையாக உருவாக்கப்பட்டுள்ளன. உலகிலேயே அதிக செல்வம் புதைந்து கிடக்கும் கோவில் அதுதான். அந்த சாமிக்கு அடியில் பல ரகசிய அறைகள், வால்ட்ஸ் உள்ளன. அதில் பிலா, வால்ட் பி என்ற ஒரு அறை மட்டும் இன்னும் திறக்கப்படவில்லை. நம்பிக்கை. அந்த அறையை திறந்தால் கடல் சீற்றம் கொண்டு ஊரை அழித்துவிடும் அல்லது பெரிய ஆபத்து வரும் என்று நம்பப்படுகிறது. நாகங்கள் அந்த அறையை காவல் காப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு. உலகம் எவ்வளவு சத்தமாக இயங்கிக் கொண்டிருந்தாலும், அலைகள் எவ்வளவு ஆர்ப்பரித்தாலும் ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கிறது. அந்த அமைதிதான் கடவுள். காலம் என்ற பாம்பின் மீது எந்த கவலையும் இல்லாமல் சிரித்த முகத்தோடு உலகத்தையே தன் கனவுக்குள் வைத்து காத்து கொண்டிருக்கும் அந்த விஷ்ணுவின் பிரம்மாண்டம்தான் இதில் உள்ள ஆச்சரியம். இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் 10 பேர்த்துக்கு ஷேர் செய்யுங்கள். அடுத்து 10 நிமிஷத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று.